எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ நான் வந்து பேண்டு தாங்க செய்ய போகிறேன். தலைக்கு போட்டுக்கிற பேண்டுங்க, காட்டன் கிளாத்துங்க. நான் வந்து ப்ளவுஸ் தைச்சிட்டு கொஞ்சம் மீந்துச்சுங்க. என்கிட்ட என்ன ப்ளவுஸ் தைக்கிறாங்களோ அந்த துணி தாங்க. அது வந்து நான் மீடியமான அளவுக்கு அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு மேலே இருந்ததுங்க. நம்மக்கிட்ட எவ்வளோ சைஸ் இருந்தாலும் பரவாயில்லைங்க. 2.5 இன்ச்சு 3 இன்ச்சு கூட கட் பண்ணிக்கலாங்க. நம்ம பெருசாக சின்னதாக இது வந்து திட்டமான சைஸ் தாங்க பேண்டு வரும். நான் எங்கிட்ட வந்து 1.5 இன்ச்சுக்கு மேலே 2 இன்ச்சுக்குள்ளே தாங்க துணி இருந்தது. சரி, அதுக்கப்புறம் நீட்டு வந்து ஒரு 5 இன்ச்சுங்க. சரி பரவாயில்ல சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து லைட்டாக மடிச்சு வச்சுட்டா போதுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம முனையில் வந்து லைட்டாக 2 உள் பக்கமாக தையல் போட்டுக்கணுங்க. வெளிப்பக்கம் வந்து அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கணுங்க. பேண்டு இந்த பேண்டு சிம்பிளான பேண்டு தாங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் ஒதுக்குனா போதுங்க. நம்மளே வந்து தலைக்கு தேவையான பேண்டு செஞ்சு நம்மளே போட்டுக்கலாங்க. நான் வந்து இந்த பேண்டு வந்து எப்போனா எனக்கு எப்போ டைமுக்கு தான் அப்போ கேட்பேங்க. நீங்கள் வந்து அந்த பேண்டுக்கு வந்து எலாஸ்டிக் வந்து நம்ம நூல் பட்டனெலாம் வாங்குலாங்க. அந்த கடையில் கேட்டிங்கன்னா பேண்டு செய்கிற எலாஸ்டிக் தாங்கன்னு சொன்னால் கொடுப்பாங்க பாருங்கள். ஒரு ரோல் வந்து 3 ரூபா 5 ரூபா அந்த மாதிரி தாங்க இருக்கும். இங்கே வந்து தையல் போட்டு தான் திருப்ப முடியுங்க. நாங்கள் தையல் போடல, 2 பக்கம் ஓப்பனில் தான் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு ஒரு குச்சி எடுத்து திருப்பலான்னு பார்த்தேங்க. அது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால வாட்டப்படாதனால உக்ஸ் எடுத்துக்கோங்க. உக்ஸ் எடுத்து முனையில் குத்திக்கோங்க. அப்புறம் நல்லா திருப்ப முடியுங்க. ஒரு பக்கம் தையல் போட்டால் நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்றும் உள் பக்கம் திருப்பி எடுக்கிறதுக்குங்க. நான் வந்து ஒரே பக்கம் 2 பக்கம் ஓப்பனில் இருக்கிறதுனால உக்ஸ் அதுக்கப்புறம் உக்ஸ் எடுத்து திருப்புறம் பாருங்கள். உக்ஸ் இந்த பக்கம் விட்டு அந்த 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 வையாக வந்தோனாங்க, அந்த கேப் வையாக வந்தோனாங்க. வந்துட்டால் அந்த பிசுறு கிசுறு எல்லாம் உள் பக்கம் போயிடும். இந்தமாரி மெத்தடு தாங்க நம்ம நாட்டு செய்கிற பாருங்க. ப்ளவுஸுக்கு நாட்டு செய்வோம் அதே மெத்தடு தாங்க. நாட்டு கூட நான் ஒரு டைம் செஞ்சு காமிக்கிறேங்க. அது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கக்கூடாதுங்க. அது வந்து சிறுசாக துணி வச்சுட்டு நாட்டு திருப்பணும். அந்த மெத்தட் வந்து நான் அடுத்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன இதெல்லாம் போட்டு வீடியோ எடுக்கிறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஊக்கு கொஞ்சம் மாட்டிக்கிச்சிங்க, பார்த்து பக்குவமாக எடுக்கணுங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், ஸ்லோவாக நல்லா பிரித்து உள்ளே எடுக்கிற பாருங்க, பக்குவமாக விட்ற பாருங்க. அதேமாரி நீங்கள் திருப்புங்க. ஒரு டைம் திருப்பது கஷ்டமாக இருக்க, திருப்பி பயங்கமானா ஈஸியாக இருக்குங்க. நம்ம பாவாடிலாம் நாடா கோக்கிறதுக்கு ஒரு சிலருக்கு தெரியல பாருங்கள். அது கூட இதேமாரி தாங்க. ஊக்கில் வந்து நாடா கோத்துன்னு இந்த பக்கம்தான் அந்த பக்கம் எடுத்துன்னு போயிடலாங்க. அதே மெத்தடு தான். குச்சி இருந்தால் கூட திருப்பும் பாருங்கள். ஆனால் இங்கே இதுக்கு வந்து குச்சியோ இரும்பு கம்பியோ திருப்ப முடியாதுங்க. இது வந்து 2 பக்கம் கேப் இருக்கிறதுனால ஊக்கில் தாங்க வாட்டப்படும். அது பாருங்கள், நான் பக்குவமாக பார்த்து திருப்பி எடுத்துனே வரேன் பாருங்கள். எடுத்துகிட்டே வரேன். உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க யாராருக்கு ஆசைக்குதோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேயே ப்ளவுஸ் கற்றுக்க முடியாதுங்க. சின்னதாக நீங்கள் கற்றுக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம வந்து ப்ளவுஸ் கற்றுக்க முடியும். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே ப்ளவுஸுக்கு உக்காந்திங்கன்னா சட்டுன்னு கொஞ்சம் செட் ஆகாதுங்க. சின்ன மெத்தட் இது மாதிரிலாம் பேண்டுங்க, அதுக்கப்புறம் பாவாடைங்க அதெல்லாம் தைச்சி நல்லா பழகி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் தாங்க போக நம்மளுக்கு இன்னும் விதமாக கற்றுக்க முடியும். இப்போ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பெரிய இதுவாக கற்றுக்க முடியாதுங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு பாருங்கள். சிறு துளி பெருவாளம் சொல்கிற மாரி நம்ம வந்து சின்ன இதெல்லாம் ஃபஸ்ட்டு கற்றுக்கணுங்க. அது எவ்வளோ ட்ரிக் இருக்குதுங்க. இது மட்டும் தான் இல்லைங்க, எவ்வளவோ சாதிக்கிறது இருக்குதுங்க டைலர் துறையில் சாதிக்கிறதுக்கு. யாரெல்லாம் சாதிக்க ஆசைப்படுறீங்களோ நல்லா இன்னும் கற்றுக்குங்க. கற்றுக்கின பிறகு அந்த பக்கம் நம்ம தையல் போடலாங்க. அங்கே நகத்தில் நல்லா கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் நல்லா ஒன் சைடாக இருக்குங்க. நான் நகத்தில் நல்லா கீறி நல்லா இது பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லா க்ளீனாக தெரிதான்னு பாருங்கள். தெரியல நான் அடுத்த டைமு நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய பேண்டாக போடுறேங்க. இப்போ வந்து நான் சின்ன பேண்டை தாங்க, மீடியமான துணி தான் இருந்தது. நான் வந்து இந்த பேண்டு எலாஸ்டிக் வந்து 1 மீட்ரு வந்து 3 ரூபான்னு வாங்கினேங்க. நான் ஒரு 10 மீட்ரு 5 மீட்ரு அப்போ வாங்கினேங்க. எனக்கு எப்போ தேவையோ அப்போது வந்து செய்வேன். மீதி டைம்லாம் பத்திரமா வச்சுப்பேங்க. நான் வந்து எலாஸ்டிக் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணுங்க. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிக்கில் உக்ஸு மாட்டி அந்த நம்ம இப்போ காட்டன் கிளாத் ரெடி பண்ணலாங்க. அந்த காட்டன் கிளாத்தோட இந்த எலாஸ்டிக்கை உள்ளே விடணுங்க. இந்த எலாஸ்டிக் வந்து நல்லா கனமாக இருக்குதுங்க. அந்த பட்டையில் இருக்கிறது வாங்கிக்கோங்க, அதான் வந்து ஈஸியாக இருக்குங்க. நான் வந்து இந்த ஒயர் மாரி இருக்குது பாருங்கள், ரவுண்டு மாடலில் இந்த மெத்தடில் வாங்கிட்டாங்காட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுங்க உக்ஸு மாட்டுறதுக்கு. நீங்கள் வந்து வாங்க தந்தால் பட்டையாக இருக்கிற எலாஸ்டிக்காக கேட்டு வாங்குங்க. நான் அடுத்த டைம் அது மாதிரி தாங்க வாங்கி பேண்டு செய்ய போகிறேன். இறக்கத்துக்கு காலி பண்ணலாங்க. அதனால் வாங்காதுக்கிறேங்க. எல்லாத்தையும் வாங்கி துட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாது சொல்லிட்டு நான் வந்து எலாஸ்டிக்லேயே பேண்டு அப்போ எனக்கு எப்போ தேவையோ அப்போ பேண்டு போட்டுப்பேன். கடையிலையும் வாங்குவேன்,
பேண்டு தாங்க அடிக்கடிக்கு எனக்கு காலியாகும். பாருங்கள் நல்லா திருப்பி இந்த பக்கம் தான் அந்த பக்கம் வந்துச்சு பாருங்கள் உக்ஸு. இந்த பக்கங்கிற பேண்டை கையில் பிடிச்சிக்கோங்க மொனை, அந்த எலாஸ்டிக்கு அந்த மொனையை பார்த்து பக்குவமாக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எலாஸ்டிக் அதிகமாக கட் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் மீடியமாக கட் பண்ணேன். 8 இன்ச்சு கட் பண்ணிக்கணுங்க, மேக்ஸிமம் கொஞ்சம் 6 இன்ச்சு கட் பண்ணால் போதுங்க. அதுக்கப்புறம் இது வந்து மிஷின்லேயும் தையல் போடலாம், என்ன கையில் முச்சும் போட்டுக்கலாங்க அந்த எலாஸ்டிக்கை. நான் வந்து இன்றைக்கி முச்சு போட்டு காமிக்கிறேங்க, அடுத்த டைமு எலாஸ்டிக் வந்து தையல் அடித்து காமிக்கிறேங்க. நான் ஒன்று இங்கே பட்டையாக்கிறது வந்து ஈஸியாக தையல் அடிக்கலாம், இது தையல் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டப்படாது. உருளையாக்கிறதுனால ஒரு 2-3 முச்சு போட்டுக்குங்க, அப்போ தாங்க நல்லா அவுந்து வராது. நான் கூட நல்லா கனமுச்சு போட்டுக்கிறேன் பாருங்கள். போட்டுட்டு இது வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் கேப் இருக்குதுலாங்க, அந்த கிளாத் உள்ளே விட்டுருங்க. கிளாத் உள்ளே விட்டுட்டு ஒரு பக்கம் நம்ம மச்சி தையல் வச்சுன்னு சொன்ன பாருங்க ஸ்டார்டிங்கில் கிளாத்து, அந்த கிளாத் உள்ள ஒரு முனை அடிக்காது இருக்கலாங்க நம்ம காட்டன் கிளாத்து, அது உள்ளே விடுங்க. பாருங்கள் எப்படி உள்ளே நோய்ச்சி விட்றேன் பாருங்கள். ஏன் உள்ளே நோய்ச்சி விட்றேன்னா அங்கே தையல் போட போகிறேங்க, அப்போ தான் அங்கே வந்து கேப்பு இருக்கிறது தெரியாது, பேண்டை பிரிஞ்சு வராது. அது பாருங்கள் அந்த கிளாத் உள்ள இந்த கிளாத்து விடுங்க. அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற எலாஸ்டிக் எல்லாமே உள்ளே விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஒரு தையல் போட்டுட்டோம்னா சூப்பரான பேண்டு ரெடி ஆகிடுங்க. நீங்களும் இதே மெத்தடில் பேண்டை போட்டு கற்றுக்கங்க, நல்லா ஈஸியான பேண்டு தாங்க. நீங்கள் அடிக்கடிக்கு பேண்டு செஞ்சு இதுமாதிரி சேல்ஸும் பண்ணலாங்க. இப்போது ஒரு பேண்டு வந்து 10 ரூபா 5 ரூபா 5 ரூபா மேனிக்கு விற்கிறாங்க பாருங்கள். 5 ரூபான்றது கூட கம்மியான துணி எடுத்துக்கணுங்க, இது கொஞ்சம் பெரிய துணி 10 ரூபான்னு விற்கலாங்க. கொஞ்சம் அகலமான பேண்டு கொஞ்சம் சின்னதாக செஞ்சு சின்ன துணியாக இருக்கும் பாருங்கள், அது வந்து 5 ருபீஸ் 5 ரூபான்னு விற்கலாங்க. இதுமாதிரி நம்ம நிறைய செஞ்சு ஒரு நாளைக்கு 10 பேண்டு செஞ்சால் கூட 100 ரூபாய்க்கு விற்கலாங்க. நம்மளுக்கு 50 ரூபா போச்சுன்னா கூட 50 ரூபா நம்ம லாபம் வருங்க. இந்தமாரி பிஸ்னஸ் கூட பண்ணுங்கள், அதுக்கோசம் தாங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பேண்டில் போய் நான் ஒரு வீடியோவானு கேட்கலாம், யாருன்னா கேட்கலாம். பேண்டில் கூட நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஒரு சாதாரண வெற்றி போட்டி 1 ரூபா தான், அவங்க விற்கிறவங்க எவ்வளோ கோடீஸ்வரராக இருக்காங்க தெரியுமா. அதுமாதிரி நீங்கள் பேண்டை செஞ்சு சின்ன பக்காக்குங்கிற ஹோல்சேல் கடை இருக்கலாங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்டு இந்த ஏர்பில்லாம் விற்பாங்க பாருங்க, அந்தமாரி கடைங்களுக்கு போய் கொடுத்தீங்கன்னா கூட நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வருமானம் வருங்க. அவ்வளோதாங்க. நல்லா ஈஸியாக சூப்பராக போட்டு பாருங்க பேண்டு. இதே மெத்தட் நீங்களே கற்றுக்குன்னு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. பேண்டு நல்லா எலாஸ்டிக் கொஞ்சம் பெருசாக வச்சதுனால கொஞ்சம் பெரிய பேண்டாக வச்சுட்டு போட்டுட்டேங்க. அடுத்த வாட்டி சின்ன பேண்டாக போட்டு வீடியோ எடுக்கிறேன், மறக்காமல் பாருங்கள்.